ஹாய் ஹலோ வணக்கம், திஸ் இஸ் மை ரிவ்யூ. இன்னைக்கு நான் வந்துட்டு மை ரிவ்யூல எதை பற்றி பேச போறேன்னா, இப்போதான் ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்கும் ஒரு படம். இந்த படத்தை பற்றி வந்துட்டு தமிழ்காரங்க நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளும் ஒரு ரிவ்யூ போட்டுடலாம் அப்படின்றது தான். ஸோ அந்த படம் பேர் என்னன்னா புஷ்பா. ஸோ இந்த புஷ்பா பார்ட் 2 எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க, பார்த்தீங்களா, இல்லை பார்க்க போறீங்களா, இல்லை பார்க்குற மாதிரி பிளான்ல இருந்தீங்கன்னா நான் ஜஸ்ட் என்னோட வியூ தான் சொல்கிறேன். எனக்கு என்ன பட்டுச்சுன்னு தான் சொல்ல போகிறேன். வேற என்னோட கருத்து மாற்றம் தான் இது. உங்களோட கருத்தாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஸோ அதான் இந்த படம் வந்துட்டு பேசிக்கலாக வந்துட்டு புஷ்பா 1 யாராச்சும் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ புஷ்பா 1 பார்க்கும்போது எனக்கு இந்த கேஜிஎஃபோட நிறைய சாயல் வந்து பட்டுச்சு. உங்களுக்கு பட்டுச்சா இல்லையான்னு நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி புஷ்பா 2லையுமே வந்து நிறைய இடத்துல வந்து நம்ம இந்த கேஜிஎஃபோட 2வோட சாயல் பார்க்கலாம். ஸோ இந்த கதை வந்துட்டு என்னது அப்படின்றத சுருக்கமாக சொல்லணும்னா, இந்த படத்தோட கதை வந்துட்டு புஷ்பா 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அவர் வந்து எப்படி அந்த வந்து ரூல் அப்படி அதாவது ஒரு பெரிய இடத்துக்கு வராரு அப்படின்ற ஒரு செம்மரகர்த்த கூலியாக இருந்து அதுலேருந்து எப்படி அவர் வந்துட்டு ஒரு மெம்பராக ஆறாரு, ஒரு பெரிய மெம்பராக ஆறாருன்றது முடிச்சிருப்பாங்க. அண்ட் இவருக்கும் அந்த பன்வர் ஷிகாத், அதாவது நம்ம ஃபஹத் ஃபாசிலோட ஒரு கிளாஸ் இருக்கும். அது என்ன ஆச்சு ஏதாச்சுன்றது தான் நெக்ஸ்ட் பார்ட்டோட கதையாக வந்து வச்சிருப்பாங்க. இப்போ இந்த பாட்டில் இருக்கிற கதை என்னன்னா, இவர் வந்துட்டு ஒரு ஆர்டர் வந்து ஒருத்தன்ட்ட வந்து கொடுக்குறாரு. ஸோ ஒரு பக்கம் வந்து பன்வர் ஷிகாயத் வந்துட்டு இவரை வந்து தடுக்க பார்க்குறாரு. எப்படியாச்சும் இவனை தடுத்து இவன் பண்ணுற வந்துட்டு இதெல்லாம் காமிச்சு இவனை வந்து உள்ளுக்குள்ளே போடணும், இல்லை இவனை வந்து இது பண்ணணும். அதான் அவங்களோட 2 பேரோட ஈகோ கிளாஷ். அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் என்னன்னா, அல்லு அர்ஜுன் வந்துட்டு ஒரு சிஎம் பார்க்க போகிறாரு. அந்த சிஎம் பார்க்க போனோன்னே அவங்க ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க, நீ ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாப்பா, நம்ம பெருசாக ஒன்று இது மாதிரி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஎம் வந்துட்டு இவரை வந்துட்டு ஒரு மாதிரி டிமினிங்காக பேசிடுறாரு. அதில் ஹர்ட்டான நம்ம அல்லு அர்ஜுன் சார் என்ன பண்ணுறாருன்னா, நீ அப்படி பேசினல, உனக்கு ஒரு பதிலடி தரப்போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போகுது. ஸோ ஒரு பக்கம் வந்துட்டு இவர் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, இவரோட ஆள் எப்படியாச்சும் சிஎம் ஆக்கணும்னு நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்து ஃபஹத் ஃபாசிலுக்கு என்னன்னா, இவனை எப்படியாச்சும் வந்து நான் வந்து ஒன்று இவன் அதான் இவன் வந்து என்கிட்ட சாரி கேட்கணும், இல்லை அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஈகோ கிளாஷ் இருக்கும்ல அவங்க 2 பேர், அது வந்துட்டு இதை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி 2 பேர், இதுதான் டோட்டல் கதையே. ஸோ இது மெயினான விஷயம் என்னன்னா, இது எனக்கு புஷ்பா 1 பார்க்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு கூலியாக இருக்கிறவன் எப்படி மேலே ஆறான், அதுக்கப்புறமா ஒரு போலீஸ் வராரு. அந்த போலீஸ்க்கும் இவருக்கும் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி சிமிலாரிட்டிஸ் ஆஃப் இது இருக்குது. எப்படின்னா, இப்போ ஃபஹத் ஃபாசில் சாருக்குமே எப்படின்னா தான் இருந்தால் நான் தான் கெத்து அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இவருமே இருக்காரு. அல்லு அர்ஜுன் சார் அதே மாதிரி. ஸோ 2 பேருக்கும் அந்த ஈகோ கிளாஷ் நிறையவே இருந்துச்சு. ஸோ இதை ரிவால்வ் பண்ணி தான் 2 ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த ஒரு இது அதான் சொன்னல, அந்த சிஎம் அதெல்லாம் வந்துச்சு. ஒரு பக்கம் அவரு, இன்னொரு பக்கம் இந்த சைடு இது. ஸோ இதை தாண்டி வந்துட்டு மீதி இருக்கிற வில்லன்ஸ்லாம் கூட அவர் குடைச்சல் கொடுத்துட்ருக்காரு. ஸோ ஃபஹத் ஃபாசில் வந்துட்டு சொல்லப்போனால் நடுவுலேயே இதாகிடுவார். அதுக்கப்புறமா இன்னொருத்தர் வருவான், அவங்க கூட தான் கிளைமேக்ஸில் ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த படத்தோட மெயினான விஷயம் என்னன்னா, ஸ்க்ரீன் பிளே வைஸ் வந்து சொன்னோன்னா லேகு அவ்வளோ பெருசாலாம் எங்கேயுமே இருக்காது. ஆனால் என்னென்னா மெயினான விஷயம் என்னென்னா, ஒரு சீனுக்கும் வந்து வரவும் போகிறாலாம், அந்த புஷ்பா யார் தெரியுமா, இவன் யார் தெரியுமா அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாரும் வந்து ஐப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் இதில் மெயினான விஷயம் என்னென்னா, ஃபஹத் ஃபாசில் சார் வந்துட்டு ஏதோ ஒரு இன்டர்வியூவில் நினைக்கிறேன், புஷ்பா 1 இல்லை புஷ்பா 2 தெரில, ஏதோ ஒரு இன்டர்வியூவில் அவர் வந்து சொல்லிருப்பாரு, நான் புஷ்பாவில் போய் நடித்தேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு. என்னையா இந்த மனசு இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வாட்டி நினச்சிருக்கிறேன். அது இந்த படம் பார்த்து பிறகு தான் எனக்கு புரிஞ்சுது ஏன் அப்படி சொன்னாருன்ட்டு. ஏன்னா அவரோட ரோல் அந்த மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலாக அவரோட ரோல் வந்து பார்த்தீங்கன்னா அதை வச்சு பெருசாக நிறைய பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஃபஹத் ஃபாசில் சார் வந்துட்டு எப்படிப்பட்ட ஒரு ரோல்னா, இப்போ நீங்கள் வேட்டையன் படம் பார்த்ததுனாலே தெரிஞ்சிருக்கும் அவர் வந்து எப்படிப்பட்ட ஒரு ஆக்டர்ன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஆக்டரை வச்சுக்கிட்டு அவருக்கு இந்த மாதிரி டப்புன்னு முடிச்ச மாதிரி இருந்துச்சு எனக்கு. நான் என்ன நினச்சேன்னா, ஃபைனலில் ஒரு கிளாஷ் நடந்து ஃபஹத் ஃபாசில் சாரும் இவரும் வந்து ஒரு செம்ம அப்படியே பிளட்டியாக ஒரு 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 சண்டை இருக்கும், அவங்க அப்படியே தெரிக்கும் அப்படியே தேட்டரில் அப்படின்னு பார்த்தா வேற எவனையோ கூப்பிட்டு வந்து, அதான் சொன்னல, அந்த ஒரு பிஎம் ஒருத்தர் இருப்பார் ஜெகவதி பாபு, அவரோட யாரோட ஆளுங்களோ வச்சு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. என்னடா இவர் இப்படி முடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபைனல். இது நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. பட் எனக்கு நான் எதிர்பார்த்தது என்னன்னா, ஃபஹத் ஃபாசில் சார் அண்ட் அல்லு அர்ஜுன் சார் இவங்க 2 பேரும் என்ன பண்ண போறாங்க. ஏன்னா மாமன்னன் படத்திலேயே வந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஃபஹத் ஃபாசில் சாரோட வில்லனிசம் வந்து ஒரு பீக்ல இருக்கும். அதை விட இது 2 மடங்கு பீக்கா இருக்கும்னு நான் நினைச்சேன். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்லயே உங்களுக்கு தெரியும்,
ஃபாத் ஃபசல் சார் எப்படி அந்த ஒரு பீக் ஆஃப் வில்லனிசம் காமிச்சிருப்பாரு, டைலாக் ரீதியாக இருக்கட்டும் சரி, சர்க்காஸ்டிக்காக பேசுறதா இருக்கட்டும். ஸோ அப்போ இதில் இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா அல்லு அர்ஜுன் சார் இன்னொரு பக்கம் ஆக்டிங்கில் இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, இவர் இன்னொரு பக்கம் டஃப் கொடுப்பாப்புல. ஸோ இப்போ இவங்க 2 பேருக்கு ஒரு போட்டி இருக்கும் அப்படிலாம் நினச்சேன். பட் ஆனால் அது பாதியிலே வந்து அந்த போட்டியை முடிச்சுட்டு வேற ஒருத்தனை கூப்பிட்டு வந்து இவன் தான் வில்லன் அப்படின்னு சொல்ற மாதிரி பண்ணிட்டானுங்க. ஆனா அதான் சொன்னேன்ல, ஒரு சீனுக்கும் எப்படி இருக்கும்னா டைலாக் ரீதியா ரொம்ப இவருக்கு வந்து மாஸ் கொடுத்த மாதிரி ரொம்ப இன்வைட் ஆன மாதிரி இருக்கும். அதாவது பேசிக்கலா எப்படின்னா இந்த கதை ஃபுல்லாவே வந்துட்டு ஏதோ புஷ்பா, அதாவது அவரை மட்டும் அவரோட பயோபிக் எடுத்த மாதிரி இருந்துச்சு. லிட்ரலி எப்படின்னா புஷ்பா 2ல சீனுக்கு வந்துட்டு புஷ்பா 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 புஷ்பான்னு எங்க போனாலும் சரி அவரோட அந்த மாசு, அவரோட எலிவேஷனு, வரவெல்லாம் வந்துட்டு அவரை எலிவேட் பண்ணி பேசுறதா இருக்கட்டும், இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது எனக்கு புரியல. அதே மாதிரி எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சீன் வந்துட்டு ஒன்று இருப்பாங்க, ஜப்பான்ல ஒரு சண்டை நடக்கும். அந்த சண்டை எதுக்கு வச்சாங்க, ஏன்னா அது அப்படியே முடிச்சிருப்பாங்க, அது அப்ரப்டா முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு கட் பண்ணா இங்க வந்து இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னு காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த சண்டை எதுக்கான சண்டை, ஏன் அங்க வந்து புஷ்பா போனாரு, எதுக்கு ஜப்பான்ல போய் ஒரு சண்டை நடந்துச்சு, அவங்களுக்கும் புஷ்பாக்கும் என்ன சம்பந்தம், அது எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் பார்த்த வரைக்கும், நான் பார்த்து ஒரு 2-3 ரிவ்யூல படம் பார்த்து கழிச்சு 2-3 ரிவ்யூ 2 பேர் ரிவ்யூ கொடுக்குறவங்களா இருக்கட்டும் இல்லை கோட்டாஸா இருக்கட்டும், அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்க வந்து புஷ்பா 3ல அதை பத்தி விளக்கம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் முக்கியமா இதை பத்தி பேசியே ஆகணும்னு நினைக்கிறேன் நான். இப்போ வர சினிமால வந்து தெலுங்கு, தமிழ் ஆர் எனி லாங்குவேஜா எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த 3 பாட்டு இல்லைன்னா இந்த ட்ரை சீரீஸ் இல்லைன்னா இந்த 2 சீரீஸ்ல போறது வந்து ஒரு ஃபேஷனாவே வச்சிட்டு இருக்கானுங்க. ஸோ எனக்கு பர்சனலா ஒரு கொஸ்டின் என்னன்னா, ஸ்டோரி வந்து டிமாண்ட் பண்ணுச்சுன்னா போறதுல தப்பு இல்லை. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கேஜிஎஃப் மாதிரி ஒரு படம், இது கேஜிஎஃப் பண்ணி வச்ச ஒரு பூம்னு தான் நானுமே சொல்லுவேன். இப்போ கேஜிஎஃப்ல பாத்தீங்கன்னா கேஜிஎஃப் படத்துக்கு வந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. கேஜிஎஃப் படத்துல வந்துட்டு ஒரு 3 பாட்டு எடுக்கிறதுக்கான காரணம் அது எல்லாமே வந்து பிரசாந்த் நீல் வந்து செமையா பண்ணிருப்பாங்க போல. அண்ட் அது மட்டும் இல்லாம கேஜிஎஃப் 2ல வந்துட்டு எனக்கு ஒரு விஷயம் வந்துட்டு பார்த்தோன்னா இதுக்கும் அதுக்கு நிறைய சாயல் இருக்கு, அதனால தான் சொல்றேன். கேஜிஎஃப் 2லுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்துட்டு அதிரான்னு சொல்ற மட்டும் இல்லை, அதை தாண்டி ரவீனா டண்டன் கூட இருந்தாங்க, அவங்களுமே வந்துட்டு இவங்க யங்ஸ்டர் தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் இருக்கு. அண்ட் அங்க அதோட தாண்டி தோ ராக்கி வந்துட்டு அங்க பெரிய ஆளா இருந்தாலுமே அதிரா என்ன மாதிரி ஒரு ஆளு, அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இது போய் பண்ணாரு அப்படின்ற ஒரு விஷயமா காமிச்சிருப்பாங்க. அதான் சொல்றேன்ல, அங்க வந்துட்டு அந்த ஸ்டோரிக்கான ஒரு இது விஷயம் வந்துட்டு நல்லா இருக்கு. அண்ட் தேர்ட் பார்ட் வந்து உண்மையா முடிச்ச விதமும் நல்லா இருந்துச்சு. கேஜிஎஃப் முடிச்ச விதம் உண்மையாவே நல்லா இருந்துச்சு. ஸோ அது வந்து தேர்ட் பார்ட்டுக்கான லீடு கொடுத்த விதமும் நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்துட்டு உண்மையாவே நம்ம வந்துட்டு ஆமாப்பா இதுக்கு ஒரு தேர்ட் பார்ட் வேணும் அப்படின்ற மாதிரி தோணும். ஆனா இந்த படத்துக்கு வந்துட்டு தேர்ட் பார்ட் எதுக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தான் எனக்கு எழுந்தது. இது செகண்ட் பார்ட் போனதே அவசியம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இது ஃபர்ஸ்ட் பார்ட்லயே முடிச்சிருக்கலாம். சரி ஓகே, செகண்ட் பார்ட் போயிட்டீங்க, செகண்ட் பார்ட்லயே முடிக்க வேண்டிய கதையை எதுக்கு வந்துட்டு தேர்ட் பார்ட் வரைக்கும் கொண்டு போகணும்னு எனக்கு தெரியல. அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா, ஃபாத் ஃபாசில் சாரை வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு வில்லனா காமிச்சிட்டீங்க. இப்ப ஜெகபதி பாபு வந்து புதுசா வராரு, அவருக்கு கீழே பார்த்தா இது, அப்புறமா லாஸ்ட்ல பார்த்தா கிளைமேக்ஸ்ல பார்த்தா அந்த போஸ்ட் கிரெடிட் சீன் மாதிரி ஒருத்தன் வந்து எவனோ ஒருத்தன் வந்து நிக்கிறான், அவன் வந்து வில்லன்றானுங்க. இதுல எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, இவரு வந்துட்டு நீங்க ஹைலைட் ரொம்ப காட்டுறீங்கன்னா வில்லனுக்கான ஹைலைட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. சரி, இவருக்கு கொடுக்குற அந்த டைலாக் எலிவேஷன் ஏதாச்சும் ஒண்ணு, அந்த சம் அன்னோன் எக்ஸ் வில்லன் இருக்காருல்ல, அவர் தான் வந்து லாஸ்ட்ல என்ன பண்ணுவாருன்னா பாம்பை வச்சிருவாரு. அப்போ அல்லு அர்ஜுனோட ஃபேமிலி என்ன ஆகுது, அந்த மாதிரி ஒரு ரெண்டுல தான் முடியுது அது. ஸோ அந்த சொல்றேன், அந்த அன்னோன் பர்சன் பத்தி வந்துட்டு ஏதாச்சும் டைலாக் ரீதியாவோ இல்ல இந்த ரீதியாவோ கொடுத்துருக்கலாம். இல்ல புஷ்பா கிட்டே போயிட்டு அவனோ ஒருத்தர் சொல்ற மாதிரி, சார் உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெட் இருக்கு அன்னோன் பர்சன்டேந்து அப்படின்னு சொல்ற மாதிரி ஏதாச்சும் வச்சிருக்கலாம். அது எல்லாம் விட்டு வந்துட்டு ரொம்ப அப்சப்டா முடிச்சிருப்பாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் கேஜிஎஃப்ல பாத்தீங்கன்னா அதிரா பத்தி ஒரு கிளிம்ஸை சொல்லியிருப்பாங்க, அதிரா யாரு அப்படின்றதுக்கு பத்தி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இனாயத் கலீல் யாரு, அதெல்லாம் வந்துட்டு ராகி கிட்ட அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதிரா யாரு, அதிரா வந்து சும்மா இல்ல, அவன் வைக்கிங் முறப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கத்தியை வச்சு அதிரா பத்தி கேஜிஎஃப் ராக்கி பாய்ட்டு சொல்லுவார், நீ நினைக்கிற மாதிரிலாம் சிம்பிளா இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ அங்க வந்து சஞ்சய் தத் வந்து யாரு, நம்மளே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அவர் எந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமா போவாருன்னு சொல்லிட்டு. ஆனா இந்த அன்னோன் எக்ஸ்க்கான பர்சன் அவ்வளோ எனக்கு அது தோணல. அதுதான் எனக்கு உண்மையான விஷயம். இப்போ சலார் படம் வந்துச்சு, இப்போ சலார் படத்துலயுமே வந்து அந்த லீடு கொடுத்த விட ரொம்ப நல்லா இருந்துச்சு. எதனால பிருத்திவிராஜ் சாரும் பிரபாஸ் சாரும் வந்து அடிச்சுட்டாங்க, ஏன் எதனால அடிச்சுக்கிட்டாங்க,
எதனால அந்த சண்டை வந்தது, எதுக்கு பிரபாஸ் சார் அதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டு இப்ப இங்க தனியா உட்காந்துட்டு இருக்காரு, ஏன் பிருத்திவிராஜ் சார் இவருக்கும் நடுவில் இருக்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப் உடஞ்சது, அந்த மாதிரி ஒரு கேள்வி எழுந்தது. ஆனா இங்க புஷ்பா 3 வரப்போகுதுன்னு சொன்னா இங்க ஒரு கேள்வியும் இல்லை எங்களுக்கு. இங்க எவனோ ஒருத்தன் வரான், வந்து அடிக்கிறான். அதாவது இது எப்படி இருக்குன்னா, ஹீரோ வந்துட்டு ஒருத்தர் இருக்காரு, ஆனா இவரை சுத்தி இருக்கிற வில்லன் எல்லாமே நிறைய பேர் இருக்கானுங்க. அண்ட் இது மட்டும் இல்ல, எனக்கு இந்த படத்துல ஒண்ணு மட்டும் எனக்கு இன்னும் விளங்கல. என்னன்னா, அஃப்கோர்ஸ் கேஜிஎஃப் படத்துலயுமே ஒரு டான் இப்போ வந்து ரீசெண்டா ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. இது எத்தனை பேருக்கு பட்டுச்சுன்னு எனக்கு தெரியல. ரீசெண்டா என்ன ட்ரெண்டுனா, இந்த கேஜிஎஃப் படம் ஸ்டார்ட் ஆனதா பிரசாந்த் நீல் ஆரம்பிச்சு விட்டது தான் இது. அவர் வந்து இந்த கேஜிஎஃப் படத்துல இந்த டான் வந்துட்டு கொஞ்சம் இது மாதிரி பண்ணி காமிச்சிருப்பாரு. அது கட் பண்ணோம்னா புஷ்பு வந்து புஷ்பா வந்துச்சு சார், புஷ்புன்ட்டு புஷ்பா வந்துச்சு. புஷ்பாவில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் செம்மர கர்த்தர் அந்த மாதிரி பண்ற கேரக்டரு. அதாவது பேசிக்கலா என்னன்னா, இவங்களை குளோரிஃபை பண்ணி இவங்க காட்டுறாங்க. ஓகே, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் கிரியேஷன். ஸோ பட் இருந்தாலுமே இவங்களை வந்து நல்லவங்கன்னு எதுக்குடா காட்டணும்னு நினைக்கிறீங்க? இல்ல எனக்கு புரியல. ஏன்னா இந்த படத்துலயுமே நீங்க ஒரு சீன் இருக்கும், அதுல வந்து என்னன்னா, இவர் வந்துட்டு இவரோட வீட்டு அந்த ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்துட்டு இவர் ஒரு அந்த வீட்டுல வந்துட்டு இவங்க வந்து அவங்களோட ஃபேமிலின்னு ஏத்துக்க மாட்டாங்க புஷ்பாவை. அந்த வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணை வந்துட்டு யாரோ வந்துட்டு தப்பா பிஹேவ் பண்ணுவாங்க. அது வேற யாரும் ஜெகபதி பாபுவோட பையனோ இல்ல யாரோ அந்த மாதிரி ரிலேட்டிவ் கைண்ட் ஆஃப் திங் அப்படி வச்சுக்கேன். அவன் வந்து ஏதோ பண்றான், அது வந்து புஷ்பா பார்த்து தட்டி கேட்டு இதே எங்கிட்ட அப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சேலையெல்லாம் போட்டு விட்டு அந்த மாதிரி பண்றாரு. சரி, ஓகே, புஷ்பா வந்துட்டு ஒரு நல்லவன் காட்டுவீங்க. அப்படி இருக்கும்போது எதுக்கிட்ட ஒரு ஐட்டம் டான்ஸ் வைக்கிறீங்க? அது எனக்கு புரியலையே. அப்போ அந்த ஐட்டம் டான்ஸ் பண்ற பொண்ணுமே யாரோட ஒரு வீட்டுல இருந்த ஒரு பொண்ணு தானே. அப்போ அவளுக்கு அந்த மாதிரி பண்ணக்கூடாதா? ஏன்னா புஷ்பா வீட்லயே வந்துட்டு புஷ்பாவே ஆர்கனைஸ் பண்றான் அந்த ஐட்டம் டான்ஸ் வேற. அப்போ அவன் அது பண்ணலாம், ஆனா இன்னொருத்தன் அதை பண்ணா அவனுக்கு ரோஷம் வருது. என்னடா எனக்கு புரியல, எனக்கு சத்தியமா புரியல. அந்த மாதிரிதான் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்ல, புஷ்பா படத்துல வந்துட்டு என்னன்னா இன்னொரு விஷயம், அந்த ஐட்டம் டான்ஸ் வச்சாங்க. ஓகே ஓகே, அது வந்துட்டு ஏதோ வந்துட்டு அவன் தெரியல அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் ஆனா நான் என்ன கேக்குறேன், புஷ்பா வந்து அவ்வளவு நல்லவனடா? அவனே வந்து கடத்திட்டு இருக்கிறான், அவனே வந்து கடத்தல அது மாதிரி தான் இருக்கிறான். அப்படி இருக்கும்போது இவனை ஏன் குளோரிஃபை பண்ணி இவன் நல்லவன், இவன் வந்து அதாவது இவன் ரொம்ப கெட்டவன் இல்ல, இவனுக்கு இந்த மாதிரி சைடு இருக்குன்னு காட்டுறீங்க. டே, இவன் நீங்க எவ்வளவு காட்டினாலுமே அவன் பண்ற தொழில் என்ன? அவன் என்ன தேசத்துக்காக சாவறான்? இல்ல அவன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவன் வந்து இதுதான் பண்ணிட்டு இருக்கான். சரி, அவன் அவ்வளவு நல்லவனா இருந்தா அவன் என்ன பண்ணணும்? இந்த கூலிக்காரங்களெல்லாம் வந்துட்டு வேணாம், அதுக்கு பதிலாக வேற ஏதாச்சும் பண்றது, இல்லை அவங்கள வந்து வேக் பேச பண்றது அந்த மாதிரி பண்ணணும். ஆனா இவனுமே கூலி ஆள் எடுத்துன்னு தானே இருக்கிறான். அதுதான் எனக்கு புரியல. இவன் கூலியா இருந்தான், சரி இப்ப இவன் வந்து என்ன பண்ணிருக்கணும், கூலியெல்லாம் வேணாம், கூலியெல்லாம் எல்லாருமே எனக்கு சமம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனா இப்போவுமே இவன் வீட்டுக்கு வந்து நீங்க இந்த படம் பார்த்தா தெரியும், இந்த வீட்டுக்கு இவனோட வீட்டுல யாராச்சும் சாதாரணமானவங்க வராங்கன்னா அவங்க ஒரு ஸ்கிரீனிங் மாதிரி இருக்கும். அந்த ஸ்கிரீனிங் பண்ணிட்டு அது கேசவான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாங்க, அவன்கிட்ட எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் புஷ்பா பாருங்க. புஷ்பா கூலியா இருக்கும்போது அதே விஷயம் தான் புஷ்பாக்கு நடந்துச்சு. அப்ப அவனுக்கு வந்து உள்ள குத்திச்சு, அவன் வந்து தட்டியை கேட்டான், ஏய் என்னடா இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். இப்போ புஷ்பா வந்துட்டு அதே விஷயம் தான் மத்தவங்கள்ட்ட பண்ணிட்டு இருக்கிறான். ஆனா இவனை வந்து நல்லவன் காட்டுறாங்க. எனக்கு சத்தியமா புரியல. ஏய், இவனை நல்லவன்னு உங்களுக்கு காட்டணும்னா நீங்க இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுங்க. இவன் வந்து எல்லாரையும் ஒன்னா மதிக்கிறான், இவன் வந்து கூலி அந்த மாதிரிலாம் கிடையாது, இவனுமே இறங்கி வேலை செய்யறான், இவன் வேலைக்காரன் இவன் தொழில்காரன் அந்த மாதிரிலாம் கிடையாது, எல்லாருமே ஒண்ணுதான், அப்படி என்னாச்சும் காட்டுங்க. அதை விட்டுட்டு ஏன் இப்படி பண்ணி எனக்கு சத்தியமா புரியல. இவனை வந்து நல்லவன் காட்டுறதுக்காக என்ன பண்ணிருக்காங்க, அந்த ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி பண்றாங்க, இவன் போயிட்டு அதை காப்பாத்துறான். எதுக்குன்னு கேட்டா இவன் நல்லவரான். டே, என்னடா அது நியாயமே இல்லையாடா? அதாவது இது எப்படி இருக்குன்னா, ஒரு திருடன் இருக்கிறான், ஓகேங்களா? அவன் வந்து பெரிய காசு திருறான். நீங்க வச்சிருந்த பேங்க்ல இருந்து உங்க பணத்தை எல்லாத்தையும் திருடிடுறான். திருடிட்டு அவன் வந்துட்டு இந்த மாதிரி சொல்றான், வெளில வந்துட்டு உங்களுக்கு வந்து தெரிய வருது, ஏன் இல்லைங்க நான் வந்து 2 பொண்ணுங்களை வந்து படிக்க வைக்கணும், அவங்களுக்கு அனாதை பசங்க, அவங்களுக்கு யாருமே இல்லை, அவங்களை படிக்க வைக்கிறதுக்காக நான் வந்து திருடுனேன்னு சொன்னேன். இப்போ நான் வந்து சத்தியமா கேட்கறேன், இந்த மாதிரி ஒருத்தர் நிஜ லைஃப்ல பண்ணானா போலீஸ் தான் அவங்க சும்மா விடுமா, இல்ல ஜனங்க தான் அவன் பின்னாடி வந்துட்டு பாரு இங்க எவ்வளவு நல்லவனா இருக்கான் பாரு சே அப்படின்னு சொல்லுவாங்களா? என்ன சொல்லுவீங்க? அந்த ஐயோக்கிய ராசிகள் அடிச்சு நாயை கொள்ளுங்க, என் பணத்தெல்லாம் திருட்டேன்னு தானே சொல்லுவீங்க. அப்ப இப்ப திருட வரவங்க மட்டும் எதுக்கு திருட வரான்? அவனுக்கு என்ன வேற வேலை இல்லையா? அவனுக்குமே வந்துட்டு ஒரு பண கஷ்டம், அதனாலதான் அவன் வீட்டு கஷ்டம், அது மாதிரி சொல்லிட்டு திருட வரான். அப்ப அவனையும் விட வேண்டியதானே, அவனும் ஏதோ நல்லதுக்கு தானே பண்றான், அப்படின்னு விட வேண்டியதானே. யாருக்கு தெரியும், அவன் செப்ப 2 குழந்தைங்களை படிக்க வைக்கலாம், இல்ல 2 குழந்தைங்களுக்கு அவன் வந்து சோறு ஊட்டலாம். ஆனா அந்த மாதிரி பண்ண மாட்டோமே, அவனை தரன்னு பிடிச்சி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் நம்புவீங்க. அப்படி இருக்கும்போது இவன் மட்டும் என்ன பண்றானா,
இவன் அவனுக்கு தானே, அவன் ஜோப்ல தானே போட்டுக்கிறான், அவன் பெரிய வீடு வச்சுட்டு இருக்கிறான். எங்க அந்த கூலிக்காரங்களுக்கு யாராச்சும் எதுவுமே கொடுத்துருப்பானா? அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ பேசிக்கலா இவனை வந்து குளோரிஃபை பண்ணி எனக்கு காட்டுறது எனக்கு சத்தியமா புரியல. ஏன்னா ஆனா கேஜிஎஃப் படத்துல அது நல்லா பண்ணியிருப்பாங்க. கேஜிஎஃப் படத்துல உண்மையாவே நல்லவன் தோணும். ஏன்னா அவன் வந்து கூலியா வச்சிருக்க மாட்டான். அவங்களெல்லாம் சங்கிலியை போட்டு அடிச்சு ஒரு மாதிரி வந்து ட்ரீட் பண்ற அவங்கள லிட்ரலி வந்து ராக்கி பாய் வந்து வந்த பிறகு அவங்க எல்லாருமே வந்து நல்லா நடமாடுவாங்க, அவங்களுக்கு என்ன தேவையோ அது பண்ணலாம் அப்படின்றத காமிச்சிருப்பாங்க. ஸோ அதனால ராக்கி பாய் அங்க கொண்டாடப்பட்டாரு. ஏன்னா நீங்க நல்லா பார்த்தாலே தெரியும், கேஜிஎஃப் படத்துல வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவங்க எல்லாம் வந்து சங்கிலியில போட்டு ராவும் பகலமா அவங்க அந்த மைண்ட்ல இருந்து போய் கோல்டு எடுக்கிறது, அதே மாதிரி அவங்களுக்கு சோறு சரியா போடாம ஏதோ ஒரு சோறை தந்துக்கிட்டு அப்படி ஒரு சித்திரவதை பண்ணிக்கிட்டு அவங்க ஏதாச்சும் பேசினாலே வந்துட்டு ஆஹ் அப்படியே வந்து சாக்கால அடிச்சு வந்து கொல்றது, அந்த ஒரு தாத்தாலாம் செத்துருப்பாரு அதுல. அந்த மாதிரி ஒரு ரூத்லெஸ்ஸா இருந்தவங்கள அவங்கள வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒர்க்கர்ஸையும் தாண்டி ரொம்ப கீழனமா ட்ரீட் பண்ணியிருந்தாங்க. இப்போ கேஜிஎஃப்ல ராக்கி பாய் வந்து எழுந்து வந்த பிறகு அவங்க எல்லாருமே வந்து நடந்துட்டு இருக்காங்க, நல்லா ஜாலியா இருக்கிறாங்க. அவங்களுக்கு வீடெல்லாம் கட்டி தரத்துக்குலாம் ஹெல்ப் பண்றாரு இவரு. அது மட்டும் இல்லாம அதை தாண்டி வந்துட்டு என்ன பண்றாருன்னா, பசங்க எல்லாரும் வந்துட்டு இந்த மாதிரி நல்லா ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க. சின்ன பசங்களாம் ஒர்க்குக்கு போக மாட்டேங்கிறாங்க. ஆனா அவங்கள்ட்டே தான் வராங்க, அது வேற விஷயம். ஆனா இவர் அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் பண்றாரு. அவங்க வந்து ஒரு மாதிரி என்ன சொல்ற, அவங்க கீழே ஒரு எப்படி சொல்றது, அவங்க கீழே ஒரு அடிமையா இருந்தவங்கள வந்துட்டு இவங்க வந்து சுயமா நீங்க வந்து திங்க் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருப்பாரு ராக்கி பாய். அதனால அவரை பார்த்தோன்னா அப்பா இவர் எவ்வளவு நல்லவன், கெட்டவனா இருந்தாலுமே நல்லவனா இருந்தாலும் தோணும், நம்மளுக்கே தோணும் அது. ஆனா இந்த நாயை பார்த்தோன்னா தோணாது, இந்த நாயை பார்த்தோன்னா சத்தியமா தோணாது. எனக்கு சத்தியமா புஷ்பா 2ல அவங்க வந்து இவன் நல்லவன்றாங்க, ஆனா இவன் எந்த விதத்துல நல்லவன்னு எனக்கு தெரியல. இவன் என்ன பண்ணிட்டு இவனுக்கு என்ன நடந்ததோ அதேதான் இவன் பண்றான். இவன் ஏதோ நல்லவன் பண்ணாம எனக்கு சத்தியமா தெரியல. எனக்கு அதான் புரியல, ஏன் இவங்க வந்து அந்த ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஏன்னா கேஜிஎஃப் 2ல உண்மையாவே இவன் நல்லவனா இருந்தான்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்துல தெரிய வரும். ஏன்னா அங்க இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, ராக்கி பாய் வந்து ஈஸியா பார்க்க முடியாது. ராக்கி பாயுமே வந்து அவங்க கூட உட்காந்து எல்லாம் பேசிக்கிட்டு அந்த மாதிரி பண்ணுவாரு. இவர் ஒரு சீன்ல கூட அந்த மாதிரி நான் வந்து பார்த்தல, அதாவது ஒரு பாட்டுல மட்டும் வருவாரு, அவங்க கூட ஆடுவாரு, அது வேற விஷயம். ஆனா நான் என்ன கேக்குறேன், இவன் நல்லவன்றதுக்கு நீங்க வந்து ஒண்ணு பண்றீங்களே, அது எதுக்குன்னு நான் கேட்கறேன். இவன் நல்லவன்னா எங்களுக்கே பார்த்தோமே அந்த மாதிரி வைங்க. அதை விட்டு ஒரு பொண்ணை காப்பாத்தினா, ஏன்னா பொண்ணை காப்பாத்தினா நல்லவனாடா, அது யாரா இருந்தாலும் பண்ணுவாங்கடா. அதுலயும் அவன் காப்பாத்துறது வேற யாராச்சும் பொண்ணா, இவனோடய பொண்ணு, அதாவது இவனோடய வீட்டு பொண்ணு, அவங்க விதத்துல அந்த பொண்ணுமே உனக்கு சொந்தக்காரங்க தான். சொந்தக்காரங்க எப்படின்னா அதான் நான் சொன்னேன்ல, இவன் வந்துட்டு ஒரு அந்த வீட்டுல வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல தெரிஞ்சிருக்கும், அவன் வந்து ஃபாஸ்டர் சைல்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்னன்னா, அதாவது அவங்க அம்மா வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கல அந்த அவனை, அவங்கள அப்படி பிறந்தவன் இல்லீகல் சைல்டு இவன் பேசிக்கலா சொல்ல போனா. ஸோ ஒரு விதத்துல பார்க்க போனா அவன் வந்து காப்பாத்துனது வேற யாருமே இல்லை, அவனோட அண்ணனோட பொண்ணை காப்பாத்திருவான். அதாவது அவனோட அண்ணனோட வீட்டு பொண்ணை காட்டு வேற யாரு, அதாவது இவன் இல்லீகல் சைல்டா இருந்தா இவனுமே அந்த குடும்பத்துக்கு சேர்ந்து வந்தானே, அதே பிளட்டு தானே. ஸோ பேசிக்கலா சொல்ல போனா இவன் ஏதோ தெருவுல போயிட்டு இருக்கிற ஒரு பொண்ணை காப்பாத்தினா அது கிடையாது. யாரை காப்பாத்தினா இவன் சொந்தக்கார பொண்ணை தான் காப்பாத்தணும். அப்புறம் என்ன மைத்தியோட இவனை வந்து நான் நல்லவன்னு சொன்னோம்? இல்ல எனக்கு சத்தியமா புரியல, இது நான் ரொம்ப இதுவா கேக்குறேன். இப்ப என்ன டேஷ்க்கு நான் வந்து இவன் நல்லவன்னு சொன்னோம்? இல்ல அப்படி காமிச்சிருக்காங்களே, அதனாலதான் நான் கேக்குறேன். இவன் ஏதோ வந்து யாருக்காக சண்டை போட்டிருக்கலாம், ஒரு மேபி வந்து அந்த கேசவன் இருக்கான், சரி கேசவன் கூட விடுங்க, இவன் கூடயே வேலை பார்த்துட்டு இருக்கான் அந்த கூலிக்காரனோட ஏதோ ஒரு பொண்ணை வந்து ஏதோ நடக்குது, அங்க போய் இவர் தட்டி கேட்டு ஒரு பொண்ணை காப்பாத்துனா அப்ப ஒத்துக்கிறோம்பா, புஷ்பா வந்து கிரேட்பா, வேற லெவல்பா இவரு. இவன் காப்பாத்துனது யாரு, இவனோட சொந்தக்கார பொண்ணு. அப்படி இருக்கும்போது இவனை எதுக்கு நல்லவன் சொல்லணும் அப்படின்றத நான் கேட்கறேன். இந்த சீன் எதுக்கு வச்சாங்கன்னு தெரியல. அது அகைன் அதான் சொல்லலாம், குளோரிஃபை பண்றதுக்கு, இவன் நல்லவன்றது குளோரிஃபை பண்றதுக்கு வச்சிருக்காங்க. ஆனா எனக்கு பர்சனலா சொல்லணும்னா இவன் அவ்வளவு நல்லவன்லாம் இல்லைன்னு தான் தோணுது. பட் புஷ்பா 1லயே வந்து பாத்தீங்கன்னா புஷ்பா 1 வந்து ரொம்ப நீட்டா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப டைலாக் எலிவேஷன்லாம் இல்லாம, அந்த டைலாக் எலிவேஷன் இருந்தாலுமே ஓகே, இது கரெக்டா ஆப்டா இருந்துச்சு. ஆனா இந்த படத்துல வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா, வரவும் போறவங்களாம் டைலாகா எலிவேட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தான். சும்மா நடந்து போறவங்களாம் இவன் புஷ்பா வைல்டு ஃபயர்னு சொல்லிட்டு இருந்தான். இவனை தாண்டி வந்து வில்லனுமே வந்துட்டு இவனுக்காக எலிவேட் பண்ற மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ பேசிக்கலா எனக்கு வந்துட்டு இந்த படம் வந்துட்டு ஓகேன்னா எப்படி இருந்துச்சுன்னா, ஓகே அவ்வளவுதான், இது எதுக்கு எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. அண்ட் இதுக்கு வந்து ஆனா ஒன் ஆஃப் த
நான் வந்து உண்மையாக டேரக்டர் வந்து செம்மையாக பாராட்டுவேன். டேரக்டர் அண்ட் டீம் வெரி கிரேட். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, படத்தை தாண்டி அந்த ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க புஷ்பா 2க்கு. அதில் வேர் இஸ் புஷ்பா, வாட் ஹேப்பன் டு புஷ்பான்னு சொல்லி ஒரு கோட்டோட போட்டு முடிச்சிருக்காங்க. நம்ம எல்லாருமே என்ன நினச்சோமோ, இவருக்கு ஏதோ ஆயிடுச்சு, ஒருவேளை இவர் வந்துட்டு இந்த மாதிரி இருக்குமோ, ஒருவேளை பன்னூர் சிகாத்து வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிருப்பாரோ அந்த மாதிரி பண்ணிருப்பாரோன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேள்வி எழுந்துச்சு. உண்மையாவே வந்துட்டு என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் புஷ்பா 2ல அன்னிலேருந்து இன்னும் ஆயிப்பானாங்க. ஆனா பார்த்தா இங்க கதையே வேற. அதுக்கு இதுக்கு ஒரு சம்பந்தமே இருக்காது. ஒரு துளியளவு கூட அந்த ப்ரோமோக்கும் இந்த படத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. அப்புறமா இப்ப இந்த படம் பார்த்த பிறகுதான் தெரியுது, அதாவது அந்த ப்ரோமோ வந்து பார்ட் 3, அதுதான் பார்ட் 3யோட கதையே. அதை வந்து பார்ட் 2க்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணி ஐப்பேத்திருக்காங்க. அப்ப அந்த டேரக்டரோட மூளை யோசிச்சு பாருங்க, எவ்வளவு நல்ல இது பாருங்க. அண்ட் அதே மாதிரி ட்ரெய்லர்ல இருக்கிற ஒரு சில சீக்வன்ஸுமே இதுல இருக்காது, அதையும் கட் பண்ணிருப்பானுங்க. ஆல்ரெடி படம் ரொம்ப லென்த்து, எப்போ ஆனா எங்கேயுமே லேக் ஃபீல் ஆகல. அது ஒரு விஷயம் இருக்கு, என்கேஜிங்கா இருந்துச்சு. பட் ஆனா எங்கேயுமே லேக் ஃபீல் ஆகல. சிம்பிளா நான் இது ஒரு வாரத்துல சொல்லணும்னா, புஷ்பா 1க்கும் புஷ்பா 2க்கும் சம்பந்தம் இல்லை. அண்ட் புஷ்பா 1 நீங்க வந்து ஒரு பார்த்துட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தீங்கன்னா அதே மாதிரி இருக்கும், இல்லை அதோட இந்த மாதிரி இருக்கும். அந்த ப்ரோமோலாம் பார்த்து வச்சிருந்தீங்கன்னா இது அந்த மாதிரி கிடையாது, கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ அதனால இதெல்லாம் ரெடி ஆகிட்டு போய் பாருங்க. அண்ட் இப்போ நீங்கள் ஒரு வேளை இல்லைப்பா எனக்கு இந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கோ அண்ட் வாட்ச். அண்ட் உங்கள் ரிவ்யூஸ் என்னதுன்னு கூட சொல்லுங்கள். இது ஏன் கருத்தை மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு இந்த படம் பார்த்தோன்னே எனக்கு ஃபீல் ஆன ஒரு விஷயம் தான் நான் சொல்கிறேனே தவிர இதுதான் பெரும்பாலும் விஷயம் நான் சொல்லலை. ஸோ உங்களுக்கு மேபி இது மாறலாம். ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து இந்த மார்ஷ் கமர்ஷியல்ன்றது ரொம்ப விரும்புவாங்க. எனக்குமே அது விரும்புவேன். பட் ஆனால் ஸ்டோரி ஓரியன்டாக இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். லைக் ஸ்டோரியில் அது இப்போ கேஜிஎஃப்லாம் பார்த்தீங்கன்னா அது ஸ்டோரியிலே இன்பில்டாக இருக்குது. ஸோ அதனால நல்லா இருந்துச்சு. இது சும்மா ஐப்பேத்தணும் சொல்கிற மாதிரி இருந்துச்சானா நல்லா இருக்காது, எனக்கு அது மாதிரி பிடிக்காது. ஸோ இல்லை நான் கமர்ஷியல் படம்னா எப்படி இருந்தாலும் பார்ப்பேன் அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு செம ட்ரீட். அண்ட் அல்லு அர்ஜுன் ஃபேன்ஸ்னால் சும்மா சொல்லவே வேணாம், உங்களுக்கு இது வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிரியாணி மாதிரி. ஸோ அதான் உங்களோட ரிவ்யூ என்னன்னு சொல்லுங்க, உங்களுக்கு கமெண்ட் என்னன்னு சொல்லுங்க. நீங்க புஷ்பா 3 வந்து வெயிட் பண்றீங்களா, இல்லப்பா போதும்பா இதோட நிறுத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, என்னதுன்னு எதுன்னு சொல்லுங்க. ஸோ அண்டில் தென்